அப்போ காலண்டரில் இன்னைக்கு சந்திராஷ்டமம் போடுறதெல்லாம் பொதுவானதான் அது உங்களுக்கானது கிடையாது. எல்லாரும் சந்திராஷ்டமம் நடந்துட்டு தான் இருக்குது டெய்லி. ஆனால் அடுத்த 2 நாள் கழிச்சு அதோட பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதோ அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அதை விட கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்களாக இருக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே நல்ல நேரம் பார்ப்பாங்க. அது ராகு காலமாக இருக்கக்கூடாது, யமகண்டமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோம்ல. நீங்கள் என்கிட்ட ஒரு நல்ல ராகு காலம் வருது, நீங்கள் பணம் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னா என்ன? வாங்குவீங்க. யமகண்டத்தில் நீங்கள் பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன்னா என்ன? பணம் மட்டும் தேவைப்படுது, அங்கே செயல் மட்டும் தான் செயல்படுத்த முடியலன்னா இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிற மாதிரி இல்லை. இந்த யமகண்டம் என்ன பண்ணணும், அதை செய்யவே விடாது, சுருக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அந்த நேரம் பொதுவாக உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல இந்த நேரத்தில் இப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும். இல்லைன்னா அன்றாட வாழ்க்கையில் யாராச்சும் நல்ல நகட்டை பார்த்தா இது மூட நம்பிக்கை தான். அது தயவு செய்து அது முட்டாள்தனமான ஒரு முடிவு தான். வணக்கம் சார். வணக்கம். ஏஎல்பி முறைப்படி நீங்கள் லக்னம்லாம் நகரும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்போனா சந்திராஷ்டமம் அதெல்லாம் ஏஎல்பி முறைப்படி பலிக்காதுன்னு சொல்கிறீங்களா? நாங்களும் பாருங்கன்னு தான் சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம்னா நாளைக்கு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்த ஒரு நாள் இல்லை அடுத்த 2 நாள் கழிச்சு பாருங்கள், அதை விட கூடுதலாக ஒரு பிரச்சனை வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி சந்திராஷ்டம் பார்த்துட்டா சின்னதாக நீங்கள் ஒரு சின்னதாக கையிலே காலையிலே அடிபட்டு போச்சு, டோரில் வச்சு நசுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் அடுத்த 2 நாள் கழிச்சு நீங்கள் கீழே வழிக்கிட்டு விழுந்தீங்க, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. சந்திராஷ்டம் இருக்கான்னா இருக்குது. இன்றைக்கி ராசிக்கு 8வது வீட்டில் சந்திரன் போணுச்சுன்னா அது நல்லா இருக்கான்னு நல்லா இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிறந்தன்னைக்கு பார்க்குறோம், பிறந்தன்னைக்கு சந்திரனுக்கு 8ல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான கணக்கில் தான் சந்திராஷ்டம் பார்க்குறோம். அப்போ காலண்டரில் இன்னைக்கு சந்திராஷ்டமம் போடுறதெல்லாம் பொதுவானதான் அது உங்களுக்கானது கிடையாது. இன்றைக்கி எங்கே இருக்கோ உங்களுக்கு நடத்தக்கூடிய நட்சத்திரத்துக்கு சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுக்கு நாங்கள் சந்திராஷ்டமம். அவங்க வந்து எல்லாருமே பொதுவாக வந்து சந்திரனுக்கு 8வது வீடு அப்படின்னு பொதுவாக பார்ப்பாங்க. 6, 8 சம்மந்தப்பட்டுச்சுனாலே ஒரு பாதிப்பு இருக்கும். நாங்கள் வந்து சின்ன அச்சய ராசிக்கு இன்றைக்கி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனிப்பட்ட பலனாக பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக தான் பார்க்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்னதாக ஒரு நிகழ்வு நடந்துடுது, அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் சந்திராஷ்டமம் நடந்துட்டு தான் இருக்குது டெய்லி. ஆனால் அடுத்த 2 நாள் கழிச்சு அதோட பெரிய பிரச்சனை இருக்குது. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மேனேஜர் திட்டி விட்டான்னு நீங்கள் வந்து எனக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அடுத்த 2 நாளுக்கு போட்டு எம்டி திட்டுறாரு. மேனேஜர் திட்டினது சரியா இல்லை எம்டி திட்டினது சரியா? நீங்கள் சந்திராஷ்டமம் மேனேஜர் திட்டினது கரெக்டாக எடுத்துட்டீங்களே, அப்போ ஏன் 2 நாள் கழிச்சு ஏன் உங்கள் எம்டி திட்டினாரு, நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டினாரு? இப்போ நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதோ அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அதை விட கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்களாக இருக்கும். இது வந்து டெய்லி ரொட்டீன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும். அதுக்காக உடனே வந்து எல்லா நாளும் நல்லாயிருக்கும், எல்லா நாளும் கஷ்டமாகவும் இருக்காது. ஒரு நாளைக்கு பஸ் முன்ன வரும், ஒரு நாளைக்கு வேகமாக வரும், ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடும், ஒரு நாளைக்கு அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரும். எல்லாம் வாழ்க்கையில் தானே இருக்கும். இன்றைக்கி பாரு, இன்னைக்கு சந்திராஷ்டமம் பஸ்ஸில் அங்கே நின்னது 40 பேருக்கு மேலே சந்திராஷ்டமம், ஏம்மா அப்படி பண்ணுறா நீ பார்த்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டில் என்ன காப்பி வச்சுருந்துச்சுன்னா, இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம் எனக்கு தெரியும், எனக்கு அதோடு தான் பஸ் லேட்டு, ஒன்றால் தான் பஸ் லேட்டாக வருதாம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறா, அவன் பஸ்ஸு பஞ்சராக போணுச்சு அதோட அவன் லேட்டாக வர்றான், அவனுக்கு தான் சந்திராஷ்டமம் வேண்டாம். பஸ்ஸு டிரைவருக்கும் பஸ்ஸு கண்டக்டர் கயிட்டு மாட்டுறது தான் கஷ்டம். இங்கே 40 பேர் 30 பேர் பஸ் ஸ்டாண்டில் என்ன அந்த பஸ்ஸில் ஏறுவாங்க. இந்த 40 பேருக்கும் அப்படியே இருந்திருக்கும். இவங்களுக்கெல்லாம் பொதுவாக வந்து ஒன்றா ஒத்து போயிருக்கிறது வேறு ஏதோ காரணம் இருக்கும். ஒருத்தர் முன்ன வந்திருப்பாங்க, ஒருத்தர் பின்ன வந்திருப்பாங்க, ஒருத்தர் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிப்போம், ஒரு 10 நிமிஷம் வந்திருப்பாங்க. அப்போ தான் பஸ் வர நேரத்துக்கு எதார்த்தமாக வந்திருப்பாங்க, பஸ்ஸில் ஏறிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? 40 பேர் ஏறாங்க, 40 பேர் ஒரே டயத்தில் வந்திருப்பாங்க, 40 பேர் ஒரே இடத்துக்கு போக போகிறாங்க, 40 பேர் 4 பேர் முன்னாடி போயிருப்பாங்க, 40 பேர் அப்படி வந்து 40 பேர் கஷ்டமாக இருந்துச்சு. பொதுவான நிகழ்வை போய் நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தோட கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கணும். 2 நாள் கழிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு தேதி காலண்டர் போட்டுச்சுன்னா இன்னை விட்டு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் பாருங்கள். கவனமாக இருங்க. அன்றாட செயல்களில் சின்ன செயல்களில் பார்த்து போகிறது, நடந்து போகிறது, வழிக்கிட்டு விழாமல் போகிறது, கொஞ்சம் அடிபடுறது, திட்டுறது, ஏதாச்சும் சின்ன விஷயங்களில் கவனக்குறைவால் இந்த மாதிரி ஒரு பதட்டம் அடைகிறதானே. இது வந்து ஒரு சிறு மூளையோட பாதிப்பு. அன்றைக்கி என்ன பண்ணும், அந்த மூளையோட தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ அன்றைக்கி நீங்கள் தண்ணி வந்து சரியாக வந்து உணவு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. அன்றைக்கி சந்திராஷ்டமம் என்றைக்கு உங்களுக்கும் அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக 4 ரோட்டா தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, காலையில் எழுந்திரிச்சு அட்லீஸ்ட் 2 ரோட்டா தண்ணி, 2 ரோட்டாவில் பெரிய இது சொம்பில் குடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி ஒரு சொம்பு தான் தண்ணி குடிச்சிருப்பீங்க. மூளை என்ன பண்ணியிருக்கும், வறண்டு போயிருக்கும். மூளை என்ன பண்ணியிருக்கும், உதாரணமாக வந்து ஒரு வறட்சியாக இருக்கும் நாக்கெல்லாம். அன்றைக்கி நீங்கள் கோவப்படுவீங்க, பைக் சாவி வச்சுட்டு போவீங்க, ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிருப்பீங்க, அங்கே டிராஃபிக் போலீஸ் கரெக்டாக நிற்பார். சிறுமூளையோட செயல்பாடு அன்னைக்கு தாக்கம் குறைவாக இருக்கும் பொதுவாக. அவ்வளோதான் தவிர பெருமூளை திட்டமிடும், சிறுமூளை அதை செயல்படுத்தும்.
அவ்வளோதான் விஷயம். பெருமூளைங்கிறது சூரியன், சிறுமூளைங்கிறது சந்திரன். இவ்வளோதான் விஷயம். சிறுமூளைக்கு இப்போ என்ன பண்ணுறது, இப்போ சூரியன் மறையுதுன்னு சொல்கிறோம்ல, சூரியன் மறையவே இல்லை. ஆனால் நம்ம சூரியன் மறையுதுன்னு சொன்னால் புரியுங்கிறதுக்கு தான் நானும் சொல்லணும். நான் மட்டும் இப்போ சூரியன்லாம் மறையலைன்னு சொல்ல முடியாது பாருங்கள். சூரியன் என்ன பண்ணுது, இன்னொரு பக்கத்து பூமியோட இன்னொரு பக்கத்து போகும்போது நமக்கு மறைஞ்ச மாதிரி தெரியுது. அது இருட்டுன்னு நம்ம சொல்கிறோம், இரவுன்னு சொல்கிறோம், பகல் இரவுன்னு சொல்கிறோம். இது லாஜிக்கு. அதேமாரி சந்திரன் நமக்கு இன்னொரு பக்கம் போகும்போது நம்மளுக்கு அதுக்கு உள்ள தொடர்புகள் வந்து இரவு நேரங்களில் கூடிய நமக்கு நேற்று நைட்டு நான் தண்ணி குடிக்காமல் இருந்திருப்பேன். அது காலையில் வறட்சியாக இருந்திருக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போது வழிக்கிட்டு விடுறது, காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறது, சின்ன சின்ன அந்த மூளையோட செயல்பாடுகள் தான் உண்மையிலேயே பாதிப்பாக இருக்கும். இது ஏதோ வந்து சூரியன் சந்திரன் கிரகங்கள் இருக்குது. ஆனால் சூரியன் சந்திரனுக்கு மூளையில் வந்து சூரியன் சந்திரன் பெருமூளை பெருமூளைன்னு பெரிய மூளை அப்படின்னா அது சூரியனாகவும், சிறிய மூளை சந்திரனாகவும் இவர் திட்டமிடுவார், இவர் செயல்படுத்தும் போது கவனக்குறைவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு நாற்காலியில் உட்காரும்போது வழிக்கிட்டு டக்குன்னு அதை என்ன பண்ணுவீங்க, சேர் வழிக்கிட்டு விட்ருக்கோம், ஒரு இடத்துல போகும்போது பஸ்ஸை விட்ருப்போம், என்ன பண்ணியிருப்போம், நீங்கள் திட்டமிட்ட செயல்படுத்த முடியாது. பஸ்ஸில் ஏற முடியாமல் என்ன பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு கதை பேசியிருப்பீங்க, யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்க அந்த நேரத்தில், உங்களை தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி யதார்த்தம் நடக்கக்கூடிய நிகழ்வில் போய் கமலுக்கு என்னங்க சந்திரனு சூரியனுக்கு என்ன கஷ்டமாங்க கொடுக்கக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டேன். நீங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கணும், நீங்கள் 7 மணிக்கு எந்திரிச்சிங்க, அங்கே 1 மணி நேரம் லேட்டு, பஸ்ஸை விட்டது உங்கள் லேட்டு. இதில் வந்து சந்திரன் செயல்படுத்த முடியாது பாருங்கள். அந்த சந்திரன் என்ன பண்ணுறது, அந்த முடிவுகளை வந்து செயல்படுத்த முடியாமல் தவிக்கும். வேறு ஒன்றும் கிடையாது சந்திராஷ்டமம். நீங்கள் சொல்கிறப்ப அன்றாட வாழ்க்கையில் கஷ்டம்னா இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம்னு சொன்னீங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். பார்க்கலாம், நீ பார்க்கலான்னா ஏதோ 1-2 பாருங்கள். இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா பார்க்கலாம். ஆனால் இன்டர்வியூ போகாமல் இருக்க முடியுமா? போனால் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த கேள்வி பதில் சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இன்டர்வியூ அமெரிக்கா எனக்கு விசாவுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நானாக முடிவு பண்ணேன், நீங்கள் தானே முடிவு பண்ணீங்க. அந்த தேதியில் எனக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, நான் போக மாட்டேன். நான் சந்திராஷ்டமம் இருந்து போனேன்னா என்ன பண்ணுவேன், நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன். எப்போ அமெரிக்கா போகிறேன், நான் சுற்றி பார்க்கணும் போகிறேன். இங்கெல்லாம் வந்து இவ்வளோ ஊர் இருக்குது, இவ்வளோ ஊர்லாம் சுற்றி பார்க்காம எங்கே அமெரிக்கா போகிறீங்க? எனக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டேன், நான் அமெரிக்கா போகிறேன். எனக்கு அது ஒரு பெரிய எனக்கு பிராப்தமாக நினைக்கிறேன். இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் சொன்னேன். ஏன் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அழைச்சிட்டு போக வேண்டியதானே, எல்லோரும் வரணும், இங்கே வீட்டில் இருக்கிற நான் வந்துட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பொண்டாட்டி தானே பார்க்கணும் அப்படின்னு இப்படி தான் சொன்னேன். எனக்கு விசா கொடுத்தாங்க. வேறு எதுவுமே நான் வந்து அவ்வளோதான். ஒரு என்ன சொல்லணும்னா, என்னைட்ட என்னென்னா உண்மையாக சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு என்ன ரியலாக அதை ஒன்று சொன்னேன். இல்லை அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம் சொல்லிட்டு மனப்படம் பண்ணிட்டு அம்மா நான் இதை பண்ணியிருக்கேன், ஏஎல்பி படிச்சிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், எதுவுமே வாய் திறக்கல. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். நான் எக்ஸஸாக ஒரு வாரத்தை கூட அப்போ வந்து நான் பேசலை. நான் பேசியிருக்கலாம். நான் ஒன்று சொல்ல, நீங்கள் மறுபடியும் அதிலே 2 கேள்வி கேட்க, அது இன்னும் கொண்டு போய் எங்கேயாச்சும் முடிச்சிருக்கும். இதுதான் சந்திராஷ்டமம். பாருங்கள், ஏதோ முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, முக்கியமான நபரை சந்திக்கும் போது, முக்கியமான செயல் இருக்கும்போது கவனமாக பாருங்கள். சந்திராஷ்டமம் இருந்தால் இல்லைன்னா பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் டெய்லி பஸ்ஸில் போகிறேன்னா பஸ்ஸில் போனால் நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதுக்காக என்ன சந்திராஷ்டமம் மட்டும் நெருக்கடி குறைஞ்சி போதா கூட்டிகிட்டு போதா? இப்போ ஒரு சிலர்லாம் வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே நல்ல நேரம் பார்ப்பாங்க. அது ராகு காலமாக இருக்கக்கூடாது, யமகண்டமாக இருக்கக்கூடாது, குளிகையாக இருக்கக்கூடாது, அப்புறம் பச்சை சாஸ்திரம்லாம் பார்ப்பாங்க, பூனை குறுக்க போறதா, அது எல்லாமே நிறைய காலி குடத்தோட போகக்கூடாது, ஏத்தாப்புல யாரும் வந்துடக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ண. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? இது ஒன்று தனித்தனி வீடியோவை பதிவு பண்ணும் பொதுவாகவே. ஏன்னா இது பிரசன்னமாக, சகுனமாக, ஆரோடமாக, நிமித்தமாக, நம்ம நிறைய நிமித்தத்தில் நிறைய பேசுவோம். அதை இல்லை சகுனமாக நிறைய அடுத்தடுத்த வீடியோவை பேசுவோம். இந்த பழைய நம்ம நூட்களை எடுத்துக்கிட்டு அதை உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ. பொதுவாக வந்து இப்போ உதாரணம் நீ கடைசியாக சொன்ன சகுனங்களை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது, அந்த காலகட்டங்களில் ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லாத போது இது ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டுச்சு. விறகு கட்டு ஒரு சகுனமாக இருந்துச்சு. கீரை கட்டு வந்து சகுனமாக இருந்துச்சு. அதேமாரி ஒத்தையாக ஒரு ஆள் வரக்கூடாது, தனியாக ஆள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சகுனமாக பார்த்து. ஏன் ஜோசியக்கார் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஜோசியக்காரன் ஒத்தாள் வரக்கூடாதும்பாங்க, ஐயர் பிராமணன் ஒத்தாள் வரக்கூடாதும்பாங்க. இப்படி ஒரு சகுனங்களை வந்து பார்ப்போம். 2 ஐயர் வந்துட்டு அதை பிடிச்சிக்கும். ஒரு ஐயர் வந்துச்சுன்னா யோசிச்சுட்டு போக மாட்டாங்க, வந்து வீட்டில் உட்காந்து தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடித்தது பிறகு இது ஒரு சகுனத்தை தடை பண்ணுற மாரி. இல்லைன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா ராகுகாலம் யமகண்டம். இப்போ உதாரணமாக ராகுகாலம் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கு, யமகண்டம் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கு. ராகு காலம் ஒன்றும் இல்லை, ராகு தசை நடக்குதுன்னா ராகு காலத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க, நாங்களே சொல்கிறோம். கேது தசை நடந்துச்சுன்னா யமகண்டத்தில் பயன்படுத்துங்க. தெரியாத விஷயம், அவசரமாக ஒரு விஷயம் செஞ்சுட்டீங்க, இப்போ ஒன்றும் இல்லை கிளம்பிட்டோம், டெய்லி பார்க்கலாமான்னு பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நடக்காது. ஏதோ ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒரு முக்கியம் முகூர்த்தம், ஒரு நல்ல நேரம், ஒரு இது பார்த்துட்டு பண்ணணும். சும்மா எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லைங்க, பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம்,
இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை ஒரு பையன் வந்து ஒருத்தரை சந்திக்க போகிறார், ஒருத்தர் முக்கியமான எம்எல்ஏ எம்பிஏ சந்திக்க போகிறார், ஒரு தேவையாக ஒரு வேலையாக பண்ண, இல்லை பேங்க்கு லோனுக்கு போகிறார். நீ நல்லா நேரம் கெட்ட நேரம் பார்க்குறது அவங்க விருப்பம். ஆனால் நானாக வந்து பார்க்க மாட்டேன். கல்யாணம் பந்தக்கால் ஊன்றது, இல்லை கல்யாணம் ஒரு வீடு குடி போடுறது, வீடு பால் காய்ச்சறது, இல்லைன்னா வந்து நிலத்தில் வந்து பூமி பூஜை போடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணும், முகூர்த்தம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் எல்லா நாளும் பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட போக முடியாது. வாழ்க்கையில் எப்போ தான் போகிறது? சரி, அது ஒரு பக்கம். நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோம்ல, நீங்கள் என்கிட்ட ஒரு நல்ல ராகு காலம் வருது, நீங்கள் பணம் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னா என்ன? வாங்குவீங்க. யமகண்டத்தில் நீங்கள் பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன்னா என்ன? பணம் மட்டும் தேவைப்படுது, அங்கே செயல் மட்டும் தான் செயல்படுத்த முடியலன்னா இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் யமகண்டம் இருக்குது, நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குது. இது என்னென்னா ஒரு ஒரு கருமை சூழ்ந்த ஒரு நேரம். அப்படின்னா ஒரு செயல்களை திட்டமிட்ட முடியாத ஒரு நேரம் அன்னைக்கு, அந்த நேரத்தில் பொதுவாக வந்து ஏதோ உங்களுக்கோ எனக்கு அப்படி கிடையாது. ஒரு இப்போ உதாரணமாக ராகு காலத்தில் வந்து ஒரு செயலை செய்யும்போது பதட்டப்படுறதுக்கோ, இல்லை அதிகமாக அதை செய்கிறதுக்கோ, இல்லை தேவையில்லாமல் விரையும் அளவுக்கோ, தேவையில்லாத செலவுகளுக்கோ அது வர வாய்ப்பாக இருக்குமா ராகு காலத்தில் இருக்கும். இந்த யமகண்டம் என்ன பண்ணும், அதை செய்யவே விடாது, சுருக்கிக்கிட்டு உட்காந்துருக்கும். அந்த நேரம் பொதுவாக உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல இந்த நேரத்தில் இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் ராகு காலத்தில் கிளம்பிட்டேன், இல்லை யமகண்டத்தில் கிளம்பிட்டேன். பாதி வர்ற வழியில் நான் பார்த்தேன், ஆஹா யமகண்டத்தில் வர்றோம் கிளம்பிட்டோம்னா, இல்லை யமகண்டம் போகிறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நின்றுட்டு ஒரு கோவிலில் இருந்துட்டு கூட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடுவாங்க. சரி, இப்போ போயே ஆகணும், இல்லை போயிட்டோம் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு தேங்காய் செதற்காய் வாசலை உடைச்சிடுங்க, வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன், தேங்காயோட உடைக்காத, செதற்காய் மாரி உருட்டி விட்ரு, தேங்காய் கோவிலில் வச்சுட்டு வந்துடு, அது தானமாக கூட போகட்டும், யாருக்கோ ஒருத்தர் பயன்படட்டும். அப்படி கோவிலில் தேங்காய் வச்சுருங்க, 3 தேங்காய் வைக்க சொல்லுவேன். நீங்கள் நல்ல நேரத்தில் புறப்பட்டாலும் சரி, யமகண்டத்தில் புறப்பட்டாலும் சரி, ராகு காலத்தில் புறப்பட்டாலும் சரி, குளிகையில் புறப்பட்டாலும் சரி, நீங்கள் எந்த நேரத்தில் புறப்பட்டாலும் ஒரு 3 தேங்காய் வச்சுருங்க. 3 தேங்காய் வச்சுட்டு நீங்கள் கோவிலில் ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுட்டு போங்க, சரியாயிடும். இல்லை துர்க்கை கோயில் வச்சுட்டு போங்க, சரியாயிடும். ஒரு அம்மன் கோயில் வச்சுட்டு போங்க, சரியாயிடும். வேறு என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் புறப்படணும், அந்த நேரத்தில் கிளம்பி ஆகணும், அங்கே ஃப்ளைட்டு போகும். ஃப்ளைட் நமக்காக ராகுகாலம் வெயிட் பண்ணுமா என்ன? இல்லை சாயந்தரம் ஒரு ஃப்ளைட்டை பார்த்து ராகுகாலம் நான் ஏற மாட்டேன் இருன்னு சொன்னால் போட வேண்டியதுட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் பாருங்களேன், அது நம்ம நேரமா? நீங்களும் நான் முடிவு பண்ண முடியுமா சொல்லுங்கள்? வீட்டிலே 50 முடிவு பண்ணுறோம்ல, ஃப்ளைட் எடுக்கிறது 50 முடிவு பண்ண முடியுமா? முடிவு பண்ண முடியும்னா சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் யமகண்டத்தை பற்றி இன்னும் 100 தடவை பேசுகிறேன். முடியாதுங்க. மக்கள் வந்து இது அதாவது எல்லாத்தையும் பார்க்காதீங்க, ஏதோ ஒரு சில நிகழ்வுகளுக்கு பாருங்கள். கல்யாணத்தை பாருங்கள், வேண்டான்னு சொல்லலை. இந்த குளிகையில் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், குளிகை நேரத்தில் எடுக்கக்கூடாதுன்னு பாருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில சம்பிரதாயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம என்ன தான் சொன்னாலும் புதிய ஒரு நிகழ்வுக்கு தான் இந்த ராகுகால யமகண்டம் பார்க்கணுமே தவிர, அன்றாட வாழ்க்கையில் நம்ம ரெகுலராக போய்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நாள் வெளியூர் போனால் ரைட்டு, நீங்கள் டெய்லி வெளியூர் போகிறீங்க, டெய்லி பார்த்தா அதை நான் எப்போங்க நீ கிளம்புறது, எப்போங்க போய் சந்திக்கிறது, எப்போங்க நீ, அதனாலே பாதி பேரோட வாழ்க்கையில் நிறைய வெற்றி வந்து தள்ளி போடப்படுதுன்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் போங்க, முன்னாடி போங்க, அங்கே போய் உட்காந்துருங்களேன். ராகு காலத்தில் கிளம்பியிருக்கலாம், அங்கே போகும்போது ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் வேறு யமகண்டத்தில் புறப்பட்டுருக்கலாம், அங்கே போய் முடியும் போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு போகிறீங்கன்னா அது உங்களுக்கு மாறிடுது, அந்த டைம் வரைஞ்சு நல்ல நேரம் வந்துடுது இல்லை. ஆனால் நம்ம கிளம்பும்போது இல்லை நல்ல நேரம் தான் கிளம்புவோம், எப்போ கிளம்பி எப்போ போய் அவர் சந்திச்சு அவர் போடுவார். அதை விட்டு புதுசாக தொடங்குறதுக்கு நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பாருங்கள். இல்லைன்னா அன்றாட வாழ்க்கையில் யாராச்சும் நல்ல நேரம் கெட்ட பார்த்தா இது மூட நம்பிக்கை தான். அது தயவு செய்து அது முட்டாள்தனமான ஒரு முடிவு தான். அது தயவு செய்து இதை செய்யவே செய்யாதீங்க. அதை தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் அங்கே ஜோதிடத்தில் நான் சொல்லி விடுவேன். இதை பார்க்காத, இதை பார்த்துருந்தா எப்போ நீ போவா? சாப்பிடும்போது பார்க்குறோம்ல, சமைக்கும் போது பார்க்குறோம்ல, பார்க்கணும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்க்கணும். சமைக்கிறது அடுப்பில் டெய்லி நீ பொங்கல் வைக்கிற பார்த்தீங்கன்னா நீ டெய்லி நீங்கள் வந்து அடுப்பு பற்ற வைக்கும்போது பார்க்கணும், டெய்லி பார்க்கணும். மூச்சு விடும்போது பார்க்குறோம்ல, இல்லை நான் ராகு காலம்னு சொல்லிட்டு அப்படியே இல்லை விடமாட்டேன்னு சொல்கிறோம்ல, இல்லை யமகண்டன்னு சொல்லிட்டு விடமாட்டோம்ல, அது மறுகையான்ட்டு மேலாக போடும் மொத்தமாக எல்லாம் வச்சு சும்மா எப்போ பார்த்தா அதை பண்ணாத இதை பண்ணாத அதை பண்ண. சும்மா மனுஷன் வாழட்டும், நல்லா வாழட்டும், பிள்ளைங்க நல்லா வாழணுங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எப்பா ஓடு, உன்னால் முடியுதா, பாவம் அந்த பயலை போட்டு அதை செய்யாத இதை செய்யாத, ஃபஸ்ட்டு போய் வேலை பாரு, ஓடு, சம்பாதிங்க, முடிஞ்சளவு சம்பாதி, உன்னால் என்ன முடியுமோ சம்பாதி. ராகுகாலம் யமகண்டம் பார்த்துட்டு நீ யமகண்டன் பார்த்துட்டு வேலைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், வேலை போடுங்க, மறுபடியும் வேலையை கிடைக்காது. எத்தனை பேர் தான் விட்டுருப்பீங்க வாய்ப்பை? நீங்கள் வேணால் வீடியோவில் பாருங்களேன். நீங்கள் யமகண்டத்தை பார்த்துட்டு வேலையில் விட்டவங்க ராகுகாலத்தில் பார்த்துட்டு நல்ல நாள் பார்த்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லுவாங்க.
எனக்கு இன்றைக்கி நல்ல நாள் இல்லை, நாளைக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், நாளைக்கு வரோம் சார். என்னையா சந்திராஷ்டமம், நீ ஃபஸ்ட்டு போயா, நீ சந்திராஷ்டமம் போகலன்னா வேலையை கொடுப்பாங்களே, அடுத்த நாள் உங்களுக்கு வேலை இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அவன். சும்மா இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் என்னமோ பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சகுனங்களை பொறுத்தவரை தனியாகவே பேசிடலாம், நிமித்தத்தை பற்றி சகுனம் எல்லாம் இல்லை பிரசன்னத்தை பற்றி தனியாகவே பேசிக்கலாம். அது தனித்தனி வீடியோவை பதிவு பண்ணுவோம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம கடிகாரம் இல்லாத போது ஒரு சகுனங்கள் பார்க்கப்பட்டது, நிமித்தங்கள் பார்க்கப்பட்டது. ஒளியாக நம்ம பார்த்த படங்களாக இல்லை சவுண்டாக இல்லை ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரு பாத்திரம் கீழே விழுவுற சவுண்டு கேட்கும், பாத்திரம் கீழே விழும்போது உடையிறது ஒரு பொருளாக வந்து சகுனமாக பார்க்குற விஷயங்கள், ஒரு கோபுர கலசத்தை பார்க்குறது, இல்லை ஒருத்தர் வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் வர்றது, இதெல்லாமே ஒரு சகுனமாக அந்த காலத்தை வந்து நிமித்தங்களாக நம்ம எடுத்துக்கிட்டாங்க. சகுனங்களாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த காலத்தில் டேட்டா பொறுத்து இருக்குது, டைமை பொறுத்து இருக்குது, பிளேஸை பொறுத்து இருக்குது, அவர் பேர் இருக்குது, அவங்க அப்பா பேர் இருக்குது, அம்மா பேர் இருக்குது, அவங்களுக்கு தசாபத்திகள் இருக்குது, இன்றைக்கி ஏஎல்பி இலக்கணம் ஒன்று இருக்குது. அதொட்டு இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு பொதுவான தனிப்பட்ட கேள்விகளுக்கு இப்படி ஒரு பலன் இருக்குது. ஆனால் நம்ம சகுனத்தை பற்றியோ நிமித்தத்தை பற்றியோ, ஏன்னா அதை பற்றி தான் எனக்கு நிறையா நான் பேசலாமான்னு பேசுவேன். இப்போ நீங்கள் இது பார்க்கலாம். இது வந்து இது ஜோதிடம் தான் படிக்கணும்னு கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாமி போட்டா வந்து இப்போ சிவனும் பார்வதியும் போட்டா பார்க்குறீங்க. கல்யாணம் இப்போ யாராச்சும் ஒருத்தர் வர்றாங்க, கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்க, கண்டிப்பாக நடக்கும்ப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா திருமண குளத்தில் என்ன பண்ணிருக்கீங்க, அப்போ தான் சிவனும் பார்வதி போட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சகுனம், இங்கே ஒரு நிகழ்வு நடக்கணும், அவ்வளோதானே. ஒரு பையனுக்கு பையனுக்கு ஒரு நிகழ்வு நடக்கணும், அவ்வளோதானே. இப்போ இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உதாரணமாக நாரதர் போட்டா வருது, உதாரணமாக இங்கே ஒரு நாரதர் போட்டா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு கலகம் இருக்குது, இப்போ கொஞ்சம் கலகம் இருக்குது, பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பேசு, அவசரப்பட்டு பேசுகிறா, வார்த்தைகளை விட்டுறாத. இப்போ ஏதாவது ஒரு சாமியோட போட்டோ வருதுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று, ஏன்னா இதை வச்சு தான் முடிவு பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சாமியோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ ஒரு புகைப்படத்தையோ ஏதோ ஒன்று காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு மக்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், இல்லை மக்களுக்கு அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதை வந்து ஒரு வீடியோவோ பதிவோ பண்ணுவோம். அதை விட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கலாமான்னா எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டாம். ஆரம்பிக்கக்கூடிய புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, புதுசாக ஒரு விஷயம் வாகனத்தை வாங்குறது, புதுசாக ஒரு விஷயத்தை இயக்கிறது மட்டும், தொடங்குறதுக்கு மட்டும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணும், மற்ற நேரத்தை பார்க்க வேண்டாம். போன வீடியோவில் வீடு கட்டுறதை பற்றி பேசியிருந்தோம் சார். அது தொடர்பான ஒரு கேள்வி. இப்போ சில வீடுகள்லாம் வந்து முடிச்சிருக்கவே மாட்டாங்க, பாதி கட்டினதோடு நிற்கும், இல்லைன்னா கீழே அவங்க இருப்பாங்க, ஃபினிஷிங் வந்து பண்ணாமையே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? பொதுவாகவே அந்த நேரம் அவ்வளோதான், ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும், இல்லை 1 வருஷம் இருக்கும். அந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்க கட்ட வேண்டிய அமைப்பு பொறுத்தவரைக்கும் கட்டி தருவாங்க. அதுக்கு பிறகு கட்ட முடியாது, அது ஒட்டாது, அவ்வளோதான். லாஜிக்காக அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அந்த விஷயம். அந்த வீட்டில் அவ்வளோதான் அமைப்பு, அது வரைக்கும் கட்டிட்டாங்க, அது வரைக்கும் போதும். அதுக்கு அங்கிட்டு வந்து அவங்களால வந்து அது பண்ணவே முடியாது. அது 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இல்லை 3 வருஷம் கழிச்சு தான் அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். அவங்க கட்ட வேண்டிய காலம் வரைக்கும் அது கட்டிட்டு வந்துட்டாங்க, அதனோட ஸ்டாப் ஆகி நின்று போச்சு, அது மாதிரி கட்ட முடியாது. அது 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட கட்ட முடியாமல் வாய்ப்புகள் இருக்கும். அது அந்த ஜாதகம் இப்போ இந்த நேரத்தில் வரைக்கும் வீடு கட்ட வேண்டிய அமைப்பு அதுக்குள்ளே கட்டிக்கிட்ட அந்த வீட்டிலே இன்னும் 60% 70% கட்டியிருக்காருன்னு வச்சுக்கலாம், 80% கூட கட்டிட முடியும். அதுதான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் தான் நமக்கு டைம் இருக்குன்னு. விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதம்னு வச்சுங்களேன், இந்த கரெக்டாக நமக்கு 13 மாதம் தான் கரெக்டாக. இந்த 13 மாதத்துக்குள்ளே நீ என்ன வேணாலும் கட்டிக்க அப்படின்னா, நீங்கள் 13 மாதம் கட்டினீங்கன்னா தப்பிச்சுக்கிங்க. இப்போ 14ஆம் மாதம் முடிஞ்சுன்னா அங்கே எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, கீழே தான் வீடு கட்டிச்சு, மேலே வந்து அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்லாப்பு போட்டுட்டு லைட்டாக ஒரு பெயிண்டை ஒயிட் வாஷ் மட்டும் உள்ளார அடிச்சு விட்ருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்படியே செவனேன்னு நிற்கும். என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, நீங்கள் ஒருத்தர் வெளிநாடு போயிருப்பார், அதுக்குள்ளே இந்த சில்லறை கடன்லாம் அடைக்கிறதுக்கு அதுக்கு இந்த பணமே 4 வருஷம் ஆகிடும். அதொட்டு அந்த வீட்டு வேலை நிற்காது. அவன் என்ன சொல்வார், சார் வாஸ்துல பிரச்சனை சார், அதொட்டு உன் ஜாதகத்தில் இந்த அனுச நட்சத்திரம் போணுச்சுன்னா வீடு கட்டின வீடு பாதியில் நிற்கும், அவ்வளோதான விஷயம், லாஜிக்கு. வேறு ஒன்றுமே நிற்காது. நீங்கள் உங்களுக்கு போனாலும் சரி, அது எனக்கு போனாலும் சரி, நீங்கள் 10 கோடி ரூபா வச்சுருந்தாலும் வீடு கட்ட முடியாது, என்கிட்ட 50 கோடி இருந்தாலும் வீடு கட்ட முடியாது. இதுதான் அனுச நட்சத்திரம் போனால் அப்படி தான் நிற்கும்.